பிரைஸ் தான். இன்னைக்கு கிளாஸ்க்கு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் கூட நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்துல வாழ்த்துக்கள். நம்ம என்னுடைய செய்திக்காக நம்ம ஜெபிச்சு நம்ம கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு கூட சந்தோஷ் பிரியா நமக்காக சத்திய வசனங்களை நமக்காக சொல்ல வந்திருக்காங்க. கர்த்தர் அந்த மகளையும் கூட ஆசீர்வதிக்கணுன்றதுக்காக இந்த கிளாஸ்க்காக நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே இயேசப்பா, அந்த நல்ல தருணத்துக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு தந்து உடைய பாதத்துல அமர்ந்து நாங்கள் எங்கள் செவிகளையும் இருதயங்களையும் திறந்து உடைய சத்திய வசனங்களை கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்து வருவீர். அதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை கூட ஆசீர்வதிங்க. இன்னைக்கு கூட எங்களுக்கு வேண்டிய சத்தியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நாங்களும் கூட ஆண்டவர் உணர்வுள்ள இருதயத்தோடு நாங்கள் சத்தியத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். மகள் பேசுகின்ற அந்த வார்த்தையில மூலம் கூட நாங்கள் இன்னும் அதிகமாக பக்தி விருத்தி அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க. மற்ற சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சகோதரிகளும் கூட சீக்கிரமாய் வருவதற்கு அவர்களுக்கு நினைப்பூட்ட வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இந்த நேரம் முழுவதும் கூட நாங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். நம்ம ஒரு பாட்டு பாடலாம். ஆனந்திக்கா நமக்காக கூட ஒரு பாடல் பாட தேவன் உதவி செய்வாராக. Praise the Lord. 706 கீதங்களும் கீர்த்தனைகளும் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அன்பரன் நேசரே உம்மண்டையில். அன்பரன் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே. அன்பரன் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே. நீரே வழியும் சத்தியமும் இவனுமே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. துன்ப பெருக்கிலே சேர்ந்திடேனே. அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சேர்ந்திடேனே. அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண்மணி போல் நீர் காத்திடுவீர் கனிவுடன். கண்மணி போல் நீர் காத்திடுவீர் கனிவுடன். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடேனும் வியாகுலம் என்னை விரட்டிடேனும். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடேனும் வியாகுலம் என்னை விரட்டிடேனும். நேசரேவும் இன்ப சத்தம் ஈந்திடுவீர். நேசரேவும் இன்ப சத்தம் ஈந்திடுவீர். வஞ்சனையான இப்பார்தளமே வஞ்சிக்கோதே மிக தந்திரமாய். வஞ்சனையான இப்பார்தளமே வஞ்சிக்கோதே மிக தந்திரமாய். வாஞ்சித்திடேனே மோசமான இப்பார்தளத்தை. வாஞ்சித்திடேனே மோசமான இப்பார்தளத்தை. அன்பரன் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே.
தேங்க்ஸ்க்கா. அருமையான ஒரு பாடல். நம்ம செய்திக்காக கூட நம்ம போகலாம். சந்தோஷ் பிரியா நமக்காக கூட தேவ செய்தி தருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூம் மீட்டிங் வழியாக கலந்து கொண்டிருக்கிற அனைத்து சகோதரிகளையும் அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் வாட்ஸ்அப்ல இன்விடேஷன்ல பார்த்தோம். அந்த தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது எஸ்தர் புத்தகத்தின் முக்கியமான 4 பாத்திரங்கள் கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு ஜெபத்தோடு கூட அமர்ந்திருந்து இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த எஸ்தரை குறித்து அதிகமா நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டெல்லாக்கா வந்து இந்த எஸ்தரை குறித்து அநேக காரியங்களை நமக்கு வந்து எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி அது யூடியூப்ல இருக்கு. அத எஸ்தரை பத்தி அதிகமா நாம் தியானிக்கிறதை விட மற்ற 3 பாத்திரங்கள் குறித்து நாம் அதிகமா இங்க தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அந்த 4 பாத்திரங்கள் முக்கியமான 4 பாத்திரங்கள் எஸ்தர் புத்தகத்துல யார் யார் என்று நாம் பார்க்கும்போது எஸ்தர், மொர்கதாய், வஸ்தி, ஆமான், இந்த 4 கேரக்டர் தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த எஸ்தர், மொர்கதாய் இவர்கள் இருவரையும் நாம் பின்பற்றக்கூடிய ஒரு பாத்திரங்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். வஸ்தி மற்றும் ஆமான் இவர்கள் இருவரும் பின்பற்றக்கூடாத பாத்திரங்களாக இருப்பதை நாம் காண முடியும். சோ இந்த எஸ்தர் புத்தகத்திலே நாம் எஸ்தர் 2:6 நம்ம வாசிக்கும் போது நம்ம வாசிக்கும் போது என்ன அறிந்து கொள்கிறோம் என்று பார்க்கும்போது மொர்கதாய் மற்றும் தானியேல் இவர்கள் எல்லாருமே தானியேல் ஃப்ரெண்ட்ஸ் இவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வாழ்ந்த காலகட்டத்துல என்ன பண்றாங்க, சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் இந்த எஸ்தர் 2:6 நாம் பார்க்க முடியும். சோ அந்த சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள் பெர்சியா பேரரசுக்கு என்ன பண்றாங்க, அவங்க மாற்றப்படுகிறார்கள் என்று பாக்குறோம். ஏன்னா பாபிலோன் பேரரசு வந்து பெர்சியா பேரரசால என்ன பண்ணப்பட்டது, சிறைபிடிக்கப்பட்டு அந்த பேரரசுக்கு என்ன பண்ணப்பட்டது, மாற்றப்பட்டது என்று சொல்லி நாம் வந்து வரலாற்றிலே வாசிக்க முடியும். சோ அப்படி வந்து இந்த பெர்சியா பேரரசுக்கு யூதர்கள் வந்து என்ன பண்ண அடிமைகளாக சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட யூதர்கள் பெர்சிய பேரரசின் கீழே கொண்டு வரப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ அந்த காலகட்டத்துலதான் எஸ்தர் வந்து அந்த பெர்சியாவுக்கு வந்து என்ன பண்றாங்க, ராஜாத்தியாக தேவன் வந்து வைக்கிறத நம்ம இங்க வரலாற்றுகளை நம்ம காண முடியும். சோ இந்த புத்தகத்துல ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டராக நம்ம பின்பற்றக்கூடாத ஒரு கேரக்டர் யாருன்னு என்று நம்ம பார்க்கும்போது வஸ்தி. இந்த வஸ்தியை குறித்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா நம்ம போக தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே நீங்க வந்து இதை வந்து நம்ம இந்த புத்தகத்தை அநேக தடவை நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், வாசித்து இருக்கிறோம். அதனால நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலா போகாம முக்கியமான காரியங்களை மாத்திரம் நம்ம வந்து வாசித்து கடந்து செல்லலாம். சோ வஸ்தியை பார்க்கும்போது அந்த ராஜாவாகிய அகஸ்வேர் வந்து தன்னுடைய பிரபுக்களுக்கும் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா விருந்து பண்றாரு. அந்த விருந்து பண்ற நாள்ல வஸ்தியின் சௌந்தரியத்தையும் அவளுடைய அழகையும் மற்றும் அவளுடைய வந்து சௌந்தரியத்தை வந்து காண்பிக்கும்படி ஜனங்களுக்கும் மற்றும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி என்ன பண்றாருன்னா ராஜகிரீடம் சூட்டப்பட்டவளாக அவளை வந்து என்ன பண்றாங்க, அழைத்து வரும்படி பிரதானிகளுக்கு கட்டளை பிறந்தது என்று சொல்லி நாம் நம்ம எஸ்தர் 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்க முடியும். சோ இந்த எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, எஸ்தர் 1:10 நாம் வாசிக்கும் போது இந்த வஸ்தியை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு மகா ரூபவதி என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் இங்க வாசிக்க முடியும். மகா ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவள் என்று சொல்லி நாம் இங்க வஸ்தியை குறித்து நாம் பார்க்க முடியும். சோ மகா ரூபவதியாக இருந்த அந்த வஸ்தி தன்னுடைய இருதயத்துல என்ன கொண்டிருந்தாள் என்று பார்க்கும்போது பெருமை, மேட்டிமை போன்ற குணங்களை என்ன பண்ணியிருந்தா தன்னுடைய இருதயத்துல கொண்டிருந்தாள் என்று சொல்லி பார்க்க முடியும். இதையே நம்ம வந்து எப்படி அவளுக்கு பெருமை இருந்தது, எப்படி மேட்டிமை இருந்தது என்று நாம் பார்க்கும்போது நம்ம எஸ்தர் 1:12 வாசிக்கிறோம் இல்லைங்களா. அதுல வந்து என்னன்னா ராஜாவுடைய கட்டளைக்கு என்ன பண்ணல, வஸ்தி வந்து கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அதாவது ராஜகிரீடம் சூட்டப்பட்டவளாக வஸ்தி வந்து என்ன பண்ணும், ஜனங்களுக்கு முன்பாகவும் பிரபுகளுக்கு முன்பாகவும் வரணும் அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளை பிறப்பிக்கிறார். ஆனால் வஸ்தி வந்து தன்னுடைய இருதயத்துல பெருமை கொண்டவளாகவும் மேட்டிமை கொண்டவளாகவும் தன்னுடைய அழகை குறித்து பெருமை கொண்டவளாக இருந்தபடியினாலே அவள் என்ன பண்றாள், ராஜாவுக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி நாம் இங்க வாசிக்க முடியும். சோ இந்த கீழ்ப்படியாமை வந்து பார்க்கும்போது இந்த கீழ்ப்படியாமை வந்து என்ன ஆகுதுன்னா
பிரபுக்கள் பிரதானிகள்லாம் இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கீழ்ப்படியாமை மற்ற ஸ்திரீகளுக்கு, மற்ற நாட்டில் உள்ள மற்ற ஸ்திரீகளுக்கு இது ஒரு தவறான மாதிரியா அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வஸ்திய வந்து இந்த ராஜ மேன்மையிலிருந்து ராஜா என்ன பண்ணணும், விலக்கிட்டு அவளை விட உத்தமையா இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு இந்த ராஜ மேன்மை என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை நீங்க பிறப்பீங்க அப்படின்னு சொல்லி பிரதானிகளும் பிரபுக்களும் என்ன பண்றாங்க, ராஜாவுக்கு ஆலோசனை கூறதை நம்ம பார்க்க முடியும். சோ இந்த எஸ்தர் 1:17 நம்ம வாசிக்கிறோம். எஸ்தர் 1:17 வாசிக்கிறோம். ராஜாவாகிய அகஸ்வேரு ராஜா ஸ்திரீயாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்ன போது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷர்களை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள் என்று சொல்லி நாம் இங்க வாசிக்கிறோம். சோ மற்ற ஸ்திரீகளுக்கு ஒரு தவறான மாதிரியை காண்பித்தது யாரு என்று பார்க்கும்போது வஸ்தி என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம பிரபுக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதே 18 நம்ம வாசிக்கிறோம். 18 அந்த பாதி மட்டும் நான் வாசிக்கிறேன். இந்த ராஜஸ்திரியின் செய்தியை கேட்கும் போது ராஜாவின் பிரபுக்களுக்கு எல்லாம் அப்படியே சொல்லுவார்கள், மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும் என்று சொல்லி பாக்குறோம். சோ பிரபுக்களுடைய ஸ்திரீகள் கூட என்ன பண்ணுவாங்க, இந்த வஸ்தியருடைய செய்தியை கேட்கும் போது மிகுந்த அசட்டையும் என்ன பண்ணுவாங்க, எரிச்சலும் உண்டாக்குவார்கள் என்று சொல்லி பிரபுக்களும் என்ன பண்றாங்க, இந்த காரியத்தை முன்வைக்கிறார்கள் என்று சொல்லி பாக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம், மற்ற ஸ்திரீகள், இந்த நாட்டில் உள்ள மற்ற ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க, இத வந்து தங்களுடைய புருஷரை அற்பமாக எண்ணுவார்கள் என்று சொல்றாங்க. அடுத்தது பிரபுக்களுடைய ஸ்திரீகள், அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, புருஷரை அசட்டை பண்ணுவாங்க, எரிச்சல் உண்டாக்குவார்கள் என்று சொல்லி நாம இங்க பாக்குறோம். சோ இங்க வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வஸ்தியோட கீழ்ப்படியாமையினால தவறான ஒரு மாதிரியை வந்து என்ன பண்றா வஸ்திங்க காண்பிக்கிறதை நம்ம இங்கு பார்க்க முடியும். சோ இந்த தவறான இந்த மாதிரி பார்க்கும் மற்ற ஸ்திரீகளும் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு கட்டளை பிறக்குது. அந்த கட்டளை என்னன்னா, ராஜா மேன்மையை, இந்த வஸ்தி வந்து ராஜாவுக்கு முன்பாக இனிமேட்டு வரவே கூடாது. 1:19 அததான் நம்ம வந்து வாசிக்கிறோம். இந்த வஸ்தி இனிமேட்டு ராஜாவுக்கு முன்னாடி வரவே கூடாது. அது மட்டும் இல்லாம ராஜ மேன்மையும் வேறொரு உத்தமிக்கு, இவளை காட்டிலும் வேறொரு உத்தமிக்கு என்ன பண்ணணும், இந்த ராஜமேன்மை கொடுக்கப்படணும்னு சொல்லிட்டு கட்டளை பிறக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த வந்து ஒரு எச்சரிக்கை கட்டளையாக மற்ற ஸ்திரீகளுக்கு, நாடுகளில் உள்ள மற்ற ஸ்திரீகளுக்கு இது ஒரு எச்சரிப்பு கட்டளையாக அமைந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். அது எங்க வாசிக்கிறேன்னா 1:20 பார்க்கும்போது 1:20 இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தீரமான ராஜ்யம் எங்கும் கேட்கப்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் உள்ள எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்று சொல்லி இங்கு நாம் பாக்குறோம். சோ இந்த வஸ்தியினுடைய ராஜ மேன்மையை நீக்கி போடும் போது அப்போ வந்து எல்லா பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் உள்ள எல்லா ஸ்திரீகளும் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய புருஷர்களை கனம் பண்ணுவார்கள் என்று சொல்லி இங்கு பாக்குறோம். சோ இப்படி இதற்காக ஒரு எச்சரிக்கை கட்டளை வந்து இங்கு அமைந்தது என்று சொல்லி நாம் இங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இரண்டாவதாக ஒரு கட்டளை வந்து வருகிறது. அது என்ன பார்க்கும்போது 22 வாசிப்போம். எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியா இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை அது ஒரு கட்டளையாகவே பிறப்பிக்கிறது நம்ம இங்க பார்க்க முடியும். அதை பாருங்களேன், 22 எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாக இருக்க வேண்டும் என்றும் இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும் அந்தந்த நாட்டில் வழங்குற அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ எல்லா வீட்டிலும் தன்னுடைய புருஷர்கள் தான் தன் அதிகாரிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையாகவே பிறந்ததை நாம் வாசிக்க முடியும். சோ தேவன் வந்து வஸ்தி வந்து ஒரு தவறான ஒரு மாதிரியாக, கீழ்ப்படியாம இருந்த ஒரு காரியத்தை வந்து தவறான ஒரு மாதிரியாக காண்பிக்கிறதை நம்ம இங்க பார்க்க முடியும். அவளுடைய மகா ரூபவதி என்று சொல்லி வாசிக்கிறோம். சோ அவளுடைய அழகின் நிமித்தம் அவளுடைய இருதயத்துல என்ன கொண்டு இருந்தது, மேட்டிமை பெருமை போன்ற குணங்கள் வந்து அவள் இடத்துல இருந்தது நிமித்தம் அது கீழ்ப்படியாமைக்கு வழிவகுத்தது. அந்த கீழ்ப்படியாமையினாலே அநேக ஸ்திரீகளுக்கு, எல்லா ஸ்திரீகளுக்கும் ஒரு தவறான மாதிரியாக அவள் காண்பித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். சோ தேவன் சொல்லுகிறார், நம்ம 1 பேதுருல 5:5 வாசிக்கிறோம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு, எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நாம் 1 பேதுருல நம்ம வாசிக்க முடியும். சோ தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு சாபமாக மாறிவிட நம்ம என்ன பண்ணக்கூடாது,
மாறிவிடக் கூடாதபடி நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த வஸ்தியின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இன்னும் இல்லையா, மகாரூபவதி என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா. சோ இந்த ஆசீர்வாதம் வந்து அவளோட கீழ்ப்படியாமையினால் அவள் கீழ்ப்படியாமைக்கு வழிவகுத்தது என்று பார்க்கிறோம். அந்த கீழ்ப்படியாமையினால என்ன ஆகுது, அது அவளுடைய ஆசீர்வாதமே அவளுக்கு சாபமாக முடிந்தது. ராஜ மேன்மையை இழந்தாள் என்று சொல்லி நாம் இங்க பார்க்க முடியும். சோ நம்ம கம்பேர் பண்ணும்போது மணவாளன் இயேசு கிறிஸ்து நம்ம சத்தத்திற்கு நம்ம என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும் என்ற ஒரு மாதிரியை நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு காண்பிக்க கூடியதாகவும் இருக்கிறது. சோ நம்ம பின்பற்றக்கூடாத ஒரு மாதிரி யாரு என்று நம்ம எஸ்தர் புத்தகத்துல பார்த்தோம் என்றால் வஸ்தி இல்லைங்களா. அவளை குறித்து அவளை பின்பற்றக்கூடாத ஒரு குணங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கும்போது எஸ்தர் பத்தி நம்ம பைபிள் ஸ்டடி ஆல்ரெடி அக்கா எடுத்துட்டாங்க, இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு குறிப்புக்காக எடுக்கிறேன். எஸ்தரை குறித்து பார்க்கும்போது அவங்களை பத்தி நமக்கு தெரியும், தாய் தகப்பன் இல்லை. சோ அனாதையான ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள், ஒரு சிறுமைப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள் என்று பார்க்கிறோம். அதுவும் அடிமையான ஒரு தேசத்திலே, அந்நிய தேசத்திலே அடிமையாக இருக்கிற அந்த சூழ்நிலையிலே அவள் ஒரு சிறுமைப்பட்ட ஒரு தாய் தகப்பன் இல்லை என்றால் ஒரு கைவிடப்பட்ட நிலைமை, ஒரு சிறுமைப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இந்த எஸ்தரை குறித்து நாம் பார்க்கும்போது 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எஸ்தர் 2:7 வாசிக்கிறோம். இவளை குறித்து நாம் பார்க்கும்போது இவளும் என்ன பண்றா, இந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். ரூபவதி. சோ நம்ம வஸ்தியை குறித்து பார்க்கும்போது மகா ரூபவதி என்று சொல்லி பார்த்தோம். இங்க எஸ்தரை குறித்து பார்க்கும்போது ரூபவதி மற்றும் சௌந்தரியம் உள்ளவள் என்று சொல்லி நாம் இங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வஸ்தியை தன் தாய் தகப்பன் இறந்த பின்பு வஸ்தியை தன்னுடைய மொர்கதாய் என்ன பண்றாரு, மொர்கதாய்க்கு என்ன உறவு என்று பார்க்கும்போது சித்தப்பா மகள், எஸ்தர் சித்தப்பா மகள் என்று சொல்லி, சிறிய தகப்பன் மகள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சோ அவளை என்ன பண்றா, தன்னுடைய குமாரத்தியாக வளர்த்தாள் என்று சொல்லி நாம் இந்த வேதத்திலே வாசிக்க முடியும். சோ இந்த எஸ்தரை குறித்து நாம் சில குணங்களை நாம் பார்க்கும்போது 2:10 வாசிக்கிறோம். 2:10 எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வரோகத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்கதாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். சோ அவள் என்ன பண்றாங்க, அந்த அரண்மனைக்கு சுத்திகரிப்புக்காக எஸ்தர் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது இந்த எஸ்தர் எஸ்தர்ட்ட என்ன சொல்றாரு மொர்கதாய் அப்படின்னா, தன்னுடைய குலத்தை பற்றியும் பூர்வரோகத்தை பத்தி என்ன பண்ணக்கூடாது, நீ யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று சொல்லி கற்பித்திருந்தான் என்று சொல்லி பாக்குறோம். சோ இந்த கற்பித்தலுக்கு என்ன பண்றாங்க, எஸ்தர் கீழ்ப்படுகிறத நம்ம இங்க பார்க்க முடியும். சோ இப்ப மட்டும் அவங்க கீழ்ப்படியல, தன்னுடைய சிறு வயதுல இருந்தே அந்த எஸ்தர் என்ன பண்றாங்க, மொர்கதாய்க்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். அதை நாம் எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா 2:20 வாசிக்கிறோம். எஸ்தர் மொர்கதாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வரோகத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால் எஸ்தர் மொர்கதாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள் என்று சொல்லி இங்க வாசிக்கிறோம். சோ மொர்கதாயின் இடத்துல வளரும் போது எப்படி அவனுக்கு மொர்கதாய் கீழ்ப்படிந்து இருந்தாலோ அதே போல அந்த அரண்மனைக்கு சுத்திகரிப்புக்காக கொண்டு வரப்பட்ட நாட்களிலும், அது மட்டும் இல்லாம மொர்கதாய் என்ன கற்பித்தாரோ அதை என்ன பண்றா, அதுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்றா, அவன் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த 2:20 நம்ம வாசிக்கும் போது ராஜாத்தியாக ஆன பின்பு, எஸ்தர் ராஜாத்தியாக ஆன பின்பும் கூட என்ன பண்றா, மொர்கதாய்க்கு என்ன பண்றான், கீழ்ப்படிந்து நடக்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த 2:20 நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, எஸ்தர் ராஜாத்தியாக ராஜகிரிடம் சூட்டப்பட்ட பிறகுதான் நம்ம இந்த 2:20 நம்ம வாசிக்கிறோம். அவன் மொர்கதாய் இடத்திலே வளரும் போது எப்படி சொற்கேட்டு நடந்தாலோ அதே போல தன் ராஜாத்தியாக மாறின பின்பும் என்ன பண்றா, மொர்கதாய்க்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறாள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். சோ இந்த இடத்திலே நாம் எஸ்தர் கீழ்ப்படுகிற குணத்தை நாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிற போது அவளுக்கு என்ன பண்ணப்படும், தன்னுடைய பெண்கள் ஜோடிக்கப்பட்டு ராஜாவின் இடத்துல பிரவேசிக்கிற காலம் வரும்போது அந்த பெண்கள் என்னென்ன கேட்கிறாங்களோ அது 2:13 வாசிக்கிறோம். 2:13 இப்படி ஜோடிக்கப்பட்ட பின் ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பால் கன்னி மாடத்திலிருந்து தன்னோட கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். அந்த பெண் ஜோடிக்கப்பட்டு ராஜாவிடத்துல பிரவேசிக்கிற அந்த நாள்ல தான் என்ன கேட்கிறாளோ அது எல்லாம் என்ன பண்ணப்படுமா, கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம்.
சோ முத்து பவளம் என்னவா எது வேணாலும் இருந்திருக்கலாம். என்னென்ன கேக்குறாங்களோ அது எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லி பாக்குறோம். ஆனா இந்த எஸ்தர் வந்து பார்த்தோம்னா நம்ம 15வது வசனத்துல வாசிக்கிறோம், 2:15 வாசிக்கிறோம். பின்பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். 2:15 பின்பகுதி. எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை என்று சொல்லி இங்க பாக்குறோம். சோ அந்த பிரதானி வந்து என்ன நியமித்தானோ எஸ்தருக்கு அதை மட்டும்தான் அவ வந்து என்ன பண்றா, பெற்றுக்கொண்டா. சோ அங்க ஆனா ஒரு இது இருக்கு, ஒரு கட்டளை இருக்கு. என்னன்னா அவங்க என்னென்ன கேக்குறாங்களோ அதையெல்லாம் கொடுக்கணும்னு. ஆனா எஸ்தர் ஆசைப்படாத ஒரு ஸ்திரீயாக இருந்ததை நாம் இங்க பார்க்க முடியும். அந்த பிரதானி என்ன அவளுக்கு நியமித்தானோ அந்த காரியத்தை மாத்திரம் அவ என்ன பண்றா, பெற்றுக்கொண்டு அவ வந்து ராஜாவின் இடத்துல பிரவேசிக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். சோ 2வது குணமாக அவள் ஒரு ஆசைப்படாத, ஒரு இச்சிக்காத ஒரு ஸ்திரீயாக நாம் இருப்பதை நாம் இங்க பார்க்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த ஸ்திரீயை பொறுத்த மட்டில பார்க்கும்போது எல்லார் கண்களிலும் வந்து என்ன பண்ணுது, இந்த ஸ்திரீக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் முருகதாய் கண்கள் இல்லையா, முருகதாய் கண்களில தயவு கிடைத்ததுனாலதான் தன்னை என்ன பண்றா, அவளுக்கு வந்து முருகதாய் தன்னுடைய குமார்த்தியாக ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா அடுத்ததாக யார் இந்த கண்கள்னா இந்த பிரதானிகள் கண்கள். இந்த கன்னி மாடத்துல காவல் காக்கிற பிரதானிகளுடைய கண்கள் என்ன பண்ணுது, எஸ்தருக்கு தயை கிடைக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ அதே 2:15 வாசிக்கும் போது எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. பாருங்களேன், எல்லார் கண்ணிலும் என்ன பண்ணுது, அவளுக்கு தயை கிடைக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம 2:17 நம்ம வாசிக்கும் போது ராஜாவோட கண்களிலும் என்னது, அவளுக்கு தயையும் பட்சமும் கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 17 பார்க்கும்போது சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் அவள் மேல் அன்பு வைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இந்த ஒரு மனுஷர் கண்கள்ல தயவு கிடைக்கிறது என்பது வந்து நிஜமாலுமே எல்லாருக்கும் அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ அப்படி வந்து எல்லார் கண்ணிலும் தயவு பெற்றவள் யார் என்று பார்க்கும்போது இது எஸ்தராக இருக்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ராஜாவின் கண்களிலும் அவளுக்கு தயையும் பட்சமும் கிடைத்ததுனாலே ராஜ கிரீடம் என்ன பண்ணப்பட்டது, அவளுக்கு சூட்டப்பட்டது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். சோ அடுத்ததாக நாம் இந்த ஸ்திரீ குறித்தான குணத்தின் பார்க்கும்போது அவள் ஜெபிக்கிறவளாக இருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் இல்லைங்களா. சட்டத்தை மீறி ராஜாவுக்கு முன்னாக பிரவேசிக்க என்ன பண்றா, ஃபர்ஸ்ட் ஜெபத்தை ஏறெடுக்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். முருகதாய் சொன்ன உடனே அவ வந்து என்ன பண்ணல, ராஜாவுக்கு தான் ராஜஸ்திரியாக இருப்பதினாலே என்ன பண்ணல, ராஜாவுக்கு முன்பாக பிரவேசிக்கவில்லை. அதற்கு முன்பாக அவள் என்ன பண்ணுகிறாள் என்று பார்க்கும்போது அவள் ஜெபிக்கிறவளாக இருக்கிறாள் என்று சொல்லி, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவளாக இருக்கிறாள் என்று சொல்லி நம் 4:16 நாம் வாசிக்க முடியும். முதலாவது அவளும் அவளுடைய தாதிமார்களும் என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் என்ன பண்றாங்க, தனக்காக வேண்டுதல் செய்யும்படி என்ன பண்றா, அழைக்கிறாள் என்று சொல்லி பாக்குறோம். அந்த சூசான் நகரத்தில் உள்ள யூதர்கள் அனைவரையும் என்ன பண்றாங்க, தனக்காக ஜெபம் பண்ணும்படி என்ன பண்றா, அழைக்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இந்த ஜெபிக்கிற ஒரு குணம் இருக்கிற ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில என்ன நம்பிக்கை கொண்டிருப்பாள் என்று பார்க்கும்போது, காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் யார், தேவன் இல்லையா. காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் யார், தேவன் என்று அவள் நம்பி இருந்தார். அதனாலே ஃபர்ஸ்ட் தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய கிருபையையும் அவருடைய தயவையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, தேடினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த காரியம் இதை நாம பார்க்கும்போது ஒரு ஜெபிக்கிற மகளாக, கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள ஒரு மகளாக, கர்த்தரிடத்திலே தன்னுடைய வேண்டுதலை முதலாவது வைத்த ஒரு மகளாக நாம் இங்க காண முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அப்படி அவள் ஜெபித்தது நிமித்தம் தான் ராஜாவுடைய கண்கள் என்ன பண்ணப்பட்டது, தயை கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதனாலே தயை கிடைத்ததுனாலதான் என்ன ஆகுது, இந்த யூத குலம் காக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இந்த இடத்துல அடுத்த ஒரு குணத்தை நாம் பார்க்கும்போது அவளுடைய ஒரு தியாகம் செய்கிற ஒரு குணத்தை நாம் பார்க்க முடியும். என்னென்ன தியாகம் பண்ணியிருப்பாள் இல்லையா. அந்த 5:2 வாசிக்கிறோம். சாரி 4:16 தான் வாசிக்கிறோம். 4:16 பின்பகுதியை வாசிக்கும் போது, உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி சொன்னான் என்று சொல்லி பார்ப்போம். நான் செத்தாலும் பரவாயில்ல, தன்னோட உயிரையும் தியாகம் செய்கிற
ஒரு குணத்தை கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ தன்னுடைய சுக வாழ்வை அவ தியாகம் செய்ய முன் வந்தாள் என்று பார்க்கிறோம். தன்னுடைய ராஜ மேன்மையை தியாகம் செய்ய என்ன பண்ணா முன் வந்தாள் என்று பார்க்கிறோம். தன்னோட உயிரையும் தியாகம் செய்ய என்ன பண்ணா முன் வந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யூத குலம் காக்கப்படுவதற்காக என்ன பண்றா அவள் தன்னோட உயிரையும் தியாகம் செய்யறதுக்கு என்ன பண்றா முன் வந்த ஒரு குணாதிசயத்தை நாம் எஸ்தரிடத்துல பார்க்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இப்படிப்பட்ட எஸ்தருக்கு கடைசியாக என்ன பண்ணப்பட்டது? ராஜாவின் கண்கள்ல தயை கிடைச்சது. தயை கிடைச்சதுனால யூதகுலம் என்ன பண்ணப்பட்டது? காக்கப்பட்டது. யூதகுலம் காக்கப்பட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னு என்று பார்க்கும்போது அவளுக்கு அவள் என்ன பண்றா யூதகுலம் காக்கப்படுகிறத நம்ம இங்க பார்க்க முடியும். சோ இந்த எஸ்தருடைய குணாதிசயங்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கீழ்ப்படிதல் ஒரு குணாதிசயம். எல்லா மனுஷர்கள் கண்களிலும் தயவு பெற்றிருந்தவளாக நாம் காண முடியும். ஒரு ஜெபிக்கிறவளாக நாம் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்வை என்ன பண்றா தன்னுடைய உயிரையே தியாகம் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். தன்னுடைய ராஜ மேன்மையும் தியாகம் செய்ய முன் வந்தாள் என்று பார்க்கிறோம். தன்னுடைய சுக வாழ்வையும் என்ன பண்றா ஒரு அடிமையாக வந்த ஒரு பெண் இல்லையா, ஒரு ராஜ மேன்மை அடைந்த ஒரு பெண் இப்பொழுது என்ன பண்றா தன்னுடைய மக்களுக்காக ஜனங்களுக்காக என்ன பண்றா தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்ய முன் வந்தாள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். சோ இது நம்ம கிறிஸ்துவோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கிறிஸ்து எப்படி தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க முன் வந்தார் இல்லைங்களா? பிதாவின் இடத்துல சொல்லி இருப்பார் இல்லையா, நான் என்னோட ஜனங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன், என்னோட உயிரை நான் தியாகம் பண்ண போறேன் என்று சொல்வது போல இங்க எஸ்தர் கூட என்ன பண்றாரு தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னோட உயிரை தியாகம் பண்ண முன் வந்தாள் என்று நாம் கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட்டு இங்க நாம் பார்க்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இத பார்க்கும்போது வஸ்தி ராஜாவினால் பட்டும் அவருடைய சமூகத்துக்கு செல்லாமல் தன்னுடைய பெருமை நிமித்தம் தன்னுடைய கீழ்ப்படியாமனால என்ன பண்ணா ராஜமேன்மையை இழந்தாள். ஆனா எஸ்தரை இங்க பார்க்கும்போது ராஜாவினால் அழைக்கப்படாமல் இருந்தோம் தன் யூதகுல மக்கள் காக்கப்படுவதற்காக ராஜ சமூகத்திலே பிரவேசித்ததை நம்ம இங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ராஜாவின் கண்களில தயை கிடைத்தது நம்ம இங்க பார்க்க முடியும். சோ கர்த்தரை முன்வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நான் என்ன பண்றா ராஜாவுக்கு முன்பு சட்டத்தை மீறி என்ன பண்றா பிரவேசிக்கிறாள் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். ஆனால் ராஜாவினால் அழைக்கப்பட்ட வஸ்தி நமக்கு ஒரு தவறான கீழ்ப்படியாதனாலே தவறான மாதிரியை காண்பிக்கிறாள். ஆனால் ராஜாவினால் அழைக்கப்படாமல் இருந்தும் என்ன பண்றா சட்டத்தை மீறி தன்னுடைய ஜனங்களுக்காக கர்த்தருடைய நாமத்து மேலே நம்பிக்கை வைத்து என்ன பண்றா அவ ராஜாவினிடத்துல பிரவேசிக்கும் போது ராஜாவின் இடத்துல என்ன பண்றா தயை பெற்றா. அது மட்டும் இல்லாமல் அங்கு யூதகுலம் காக்கப்படுகிறதை நாம் இங்க பார்க்க முடியும். சோ இங்க ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல மாதிரியை நாம் குறித்து பார்க்கும்போது எஸ்தரை குறித்து நாம் பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பின்பற்றக்கூடிய இன்னொரு மாதிரி நாம் யார் என்று இந்த எஸ்தர் புத்தகத்திலே பார்க்கும்போது மொர்கதாய். இந்த மொர்கதாரி குறித்து நாம் பார்க்கும்போது இவர் தன் தாயும் தகப்பனும் அதாவது எஸ்தருடைய தாயும் தகப்பனும் மரணம் அடைந்த போது எஸ்தரை குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான் என்று நாம 2:7 வாசிக்கிறோம். சோ இப்படி அவருக்கு தனிப்பட்ட விதத்துல மனைவி இருந்தார்களா குழந்தை இருந்தார்களா என்று நமக்கு தெரியவில்லை. மேபி எஸ்தரை எஸ்தரை தன்னுடைய குமாரத்தியாக எடுத்துக்கொண்டது நிமித்தம் அவர் திருமணம் பண்ணி கொண்டாரா என்றும் நமக்கு இல்லை. ஆனாலும் எஸ்தரை குமாரத்தியாக எடுத்துக்கொண்டது நிமித்தம் அவனிடத்துல இருக்கிற இரக்க குணத்தை நாம் என்ன பண்ண முடியும் அவரிடத்திலே நாம் காண முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 2:11 நாம் வாசிக்கும் போது நாடோறும் என்ன பண்றாரு எஸ்தரை கண்காணிக்கிறாக. அவளுடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கிற காரியத்தையும் அறிய மொர்கதாய் நாடோறும் கன்னிமாடத்துக்கு முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். சோ எஸ்தரை அந்த சுத்திகரிப்பு நாட்களிலே அவளுக்கு என்ன நடக்குது, அவளுடைய சுக செய்தி என்ன, அவ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கண்காணிக்கிறவராக பாதுகாக்கிறவராக இருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மொர்கதாய் அதாவது அரண்மனை வாசலிலே ஒரு ஊழியக்காரராக இருக்கிறதாக நம்ம வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். சோ அப்படி இருக்கும்போது மற்ற ஒரு சில ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ராஜாவுக்கு எதிராக கை போடுறதுக்கு என்ன பண்றாங்க பிளான் பண்றாங்க. அந்த திட்டத்தை அறிந்து கொண்ட மொர்கதாய் என்ன பண்றாரு எஸ்தர் மூலமாய் என்ன பண்றாரு இந்த காரியத்தை ராஜாவுக்கு
தெரிவிக்கிறார் என்று சொல்லி பாக்குறோம். சோ எஸ்தர் அப்ப என்ன பண்றாங்க, முருகதாய் பேர்ல என்ன பண்றாங்க, ராஜாவுக்கு இந்த செய்தியை வந்து அனுப்புறாங்க. அப்ப அந்த செய்தி விசாரிக்கப்படும் போது அது உண்மை என்று கண்டறிந்தார்கள். உண்மை என்று கண்டறிந்து ராஜாவை இங்க காப்பாற்றுகிற ஒரு காரியத்தை நாம் இங்க பார்க்க முடியும். முருகதாய் ஒரு ஊழியக்காரராக இருந்து அவர் என்ன பண்றாரு, ராஜாவை காக்குற ஒரு காரியத்தை நாம் இங்க அவருடைய குணமாக நாம் இங்க பார்க்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 3:2 நாம் பார்க்கும்போது அதாவது பழைய ஏற்பாட்டு பழைய சாரி பழைய ஏற்பாட்டுக்கு நம்ம மோசே கொடுத்த கற்பனைகளை கை கொள்ளுகிறவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த கற்பனை என்ன என்று பார்க்கும்போது, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ அவைகளை என்ன பண்ணக்கூடாது, நமஸ்கரிக்கவும் கூடாது, சேவிக்கவும் கூடாது. இது பழைய ஏற்பாட்டுக்கு கற்பனையாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ நம்ம அந்த ராஜ கட்டளையாக, அதாவது ஆமான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் பொசிஷன்ல வந்து என்ன பண்ற, ராஜாவுக்கு அடுத்து ஒரு பொசிஷன்ல ஆமான் இருக்கிறாரு. அப்ப ராஜாவினுடைய கட்டளையாகவே வந்து ஒரு கட்டளை பிறக்குது. அது என்னன்னா, ஆமான நீங்க என்ன பண்ணணும், சேவிக்கணும், நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட ஒரு கட்டளையாகவே பிறக்கிறதை நம்ம வந்து பாக்குறோம். சோ அந்த ராஜ கட்டளைக்கு என்ன பண்ணல, முருகதாய் வந்து கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி நாம் பாக்குறோம். மனுஷருக்கு என்ன பண்ணல, அவர் வந்து பயப்படல. தேவனுக்கு பயந்ததினாலே தேவனை வந்து மட்டும் என்ன பண்றாரு, அவரு கனப்படுத்துறாரு இல்லைங்களா. அவர் ஒரு அந்நிய தேசம், அது மட்டும் அடிமைகளா இருக்கிற அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து மனுஷருக்கு பயப்படாம அவங்கள வணங்காம நமஸ்கரிக்காம கர்த்தரை கனம் பண்றதை நம்ம வந்து இங்க நாம் பார்க்க முடியும். சோ இந்த இடத்துல நாம் வந்து ஆமானுடைய ஒரு காரியம் வந்து கற்பனைகளை ஒரு கை கொள்ளுகிற ஒரு மனிதனாக நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம கர்த்தரை மனுஷருக்கு பயப்படாம கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கு பார்க்க முடியும். அதனாலதான் தானியேலோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்றாங்க, அந்த சிலைக்கு முன்பாக என்ன பண்றாங்க, பணியை மறுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா. சோ அப்படியாக வந்து இங்க வந்து கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு குணத்தை நாம் வந்து இங்க முருகதா இடத்துல நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது கர்த்தர் முன் தன்னை தாழ்த்துகிற ஒரு குணத்தை வந்து முருகதாய் கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4:1 எஸ்தர் 4:1 வாசிக்கும் போது என்ன ஆகுதுங்கன்னா, யூத குலத்தை வந்து அழிக்கும்படியாக ஆமான் வந்து என்ன பண்றாங்க, சதி பண்ணி என்ன பண்றாரு, ராஜாவினால ஒரு கட்டளையை வாங்கி கொண்டு எல்லா நாடுகளுக்கும் இதை பிரசித்தம் பண்ணும்படி அஞ்சற்காரர்களை மிக வேகமாக சென்று அடையும்படி என்ன பண்றாங்க, அந்த செய்தியை அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த செய்தி வந்து முருகதாயருக்கு தெரிந்த பிறகு என்ன பண்றாரு, தன்னை இரட்டுடித்து கொண்டு நகரத்துக்கு நடுவுல வந்து என்ன பண்றாரு, அலறுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். சோ இந்த செய்தியை கேட்ட உடனே முருகதாய் என்ன பண்றாரு, தன்னை தாழ்த்துகிறதை நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். தன்னுடைய யூத குலத்துக்கு தன் ஜனங்களுக்கு ஒரு அழிவு வரப்போகிறதை கண்ட முருகதாய் தன்னை கர்த்தருக்கு முன்பாக இரட்டுடுத்தி கொண்டு தன்னை தாழ்த்துகிறதை நம்ம வந்து இங்கு பார்க்க முடியும். சோ நமக்கு முன்பாக ஒரு அழிவு, ஒரு காரியம், ஒரு தீமையான காரியங்கள் இருக்கும்போது நம்ம என்ன எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து முக்கியம். அது இந்த முருகதாய் வாழ்க்கை வந்து நமக்கு படிப்பிக்க கூடியதா இருக்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்மளுடைய பாவங்களை வந்து அறிக்கையிட்டு கர்த்தருடைய தயவு கிடைக்க நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் பிரயாசப்படுறவர்களா நம்ம இருக்கணும்னு சொல்லி முருகதாய் காரியம் நமக்கு கற்பிக்கிறது. அது மட்டும் இல்லாம வஸ்தர் அனுப்பிய 4:4 வாசிக்கும் போது எஸ்தர் அனுப்பிய வஸ்திரங்களை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பாக்குறோம். சோ ஏற்றுக்கொள்ளாத அந்த முருகதாய் வந்து 4:4 அதிகாரம் 13-14 நாம் வாசிக்கும் போது, இது எல்லாருக்கும் தெரிந்த அநேக தரம் நம்ம வாசித்திருப்போம். 4வது அதிகாரம் 13-14 முருகதாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதரை தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாது. இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் என்று சொல்லி நாம் இங்க வாசிக்கிறோம். சோ இங்க எஸ்தரை எச்சரிக்கிற ஒரு காரியத்தை நாம் இங்க பார்க்க முடியும். முருகதாய் எஸ்தரை எச்சரிக்கிறார், உனக்கு ராஜ மேன்மை வந்து இப்படிப்பட்ட ஒரு சமயத்துக்கு உதவியா இருக்கும்படி ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே என்று சொல்லி என்ன பண்றார், எஸ்தரை எச்சரிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். எச்சரிக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் பாருங்களேன்,
கடைசி 14 2வது பகுதியில வாசிக்கும் போது 14 பாதியில இருந்து வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ உதவியா இருக்கலாம் என்று ராஜவேண்மை கிடைத்திருக்கலாம் என்று சொல்லி பாக்குறோம். இப்ப நீ மௌனமா இருந்தீனா தூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து வரும். சோ இங்க என்ன பண்றாரு, தன்னுடைய கர்த்தர் மேல் தனக்கு இருக்கிற விசுவாசத்தை வந்து என்ன பண்றாரு, இங்க முர்கதாய் காண்பிக்கிறதை நாம் இங்க பார்க்க முடியும். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்ததால ரட்சிப்பு வேறு விதமா எஸ்தர் நீ செயல்படல அப்படின்னா பரவாயில்ல, ஆனா வந்து என்ன ஆகும், வேறொரு வழியாய் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, இந்த ரட்சிப்பை வந்து என்ன பண்ணுவாரு, கட்டளையிடுவார் என்று சொல்லி கர்த்தர் மேல் இருக்கிற தன்னுடைய விசுவாசத்தை என்ன பண்றாரு, முர்கதாய் வந்து காண்பிக்கிறதை நாம் இங்க பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் எஸ்தரை எச்சரிக்கிறார். எச்சரித்த முர்கதாய் கர்த்தர் மேல் தன் வச்சிருக்கிற நம்பிக்கையும் என்ன பண்றாரு, அவர் வந்து விசுவாசத்தையும் காண்பிக்கிறதை இந்த வசனம் மூலம் நாம என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். சோ இப்படி வந்து முர்கதாயை பார்க்கும்போது ஒரு இரக்க குணம் உள்ளவராக இருந்தார். இரண்டாவதாக பார்க்கும்போது எஸ்தரை சுத்திகரிப்புக்கு அனுப்பினாலும் கூட அவளை தினந்தோறும் என்ன பண்ற, கண்காணிக்கிறவளாக அவளுடைய சுக செய்தியை வந்து அறிந்து கொள்ளுகிறவளாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ஊழியக்காரனாக இருந்த முர்கதாய் வந்து ராஜாவை காக்கிறவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவராக, தேவனை கனம் பண்ணுகிறவராக இருந்தார். மனுஷருக்கு பயப்படல. இந்த இடத்துல ஆமானுக்கு என்ன பண்ணல, ஆமானை நமஸ்கரிக்கவும் இல்லை, சேவிக்கவும் இல்லை, என்று வணங்கவும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ கர்த்தரை முதலாவதாக கனம் பண்ணுகிறவராக இங்க இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு அந்நிய தேசம், ஒரு அடிமையா இருக்கிற ஒரு தேசத்துல என்ன பண்றாரு, கர்த்தருக்காக என்ன பண்றாரு, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். அடுத்ததாக பார்க்கும்போது தன்னை ஒரு யூதகுலம் வந்து ஒரு அழிவுக்காக கட்டளை பிறந்த போது தன்னை கர்த்தருக்கு முன்பாக இரட்டுடுத்தி கொண்டு தாழ்த்துகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம எஸ்தரை எச்சரிக்கிறவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நீ செயல்படல அப்படின்னா கர்த்தரிடத்துல இருந்து என்ன பண்ணும், வேறொரு இடத்துல இருந்து என்ன வரும், ரட்சிப்பு வரும் என்று சொல்லி நாம் அவருடைய விசுவாசத்தை காண்பிக்கிறதை நாம் இங்க பார்க்க முடியும். சோ இப்படிப்பட்ட முர்கதாய் தான் என்ன பண்றாரு, நம்ம பின்னாடிகள் நம்ம வாசிக்கும் போது ராஜாவுக்கு அடுத்தவனா இருந்தான், பெரியவனா இருந்தான் என்று சொல்லி எல்லாம் நாம் பார்க்கிறோம். எப்ப வந்து ராஜா வந்து என்ன பண்றாரு, முர்கதாயை கனப்படுத்தும் போது இப்படிப்பட்ட காரியங்களே 10வது அதிகாரம் 9வது 10, 9 அதிகாரங்களிலே நாம் என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இங்க வந்து முர்கதாயை பின்பற்றக்கூடிய ஒரு பாத்திரமாக முர்கதாய் இருப்பதை நாம் இங்க பார்க்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஆமான். இந்த ஆமானை குறித்து பார்க்கும்போது ஒரு ராஜாவால ஒரு மேன்மைப்படுத்தப்பட்டவன் இல்லைங்களா. 3:1 அததான் வாசிக்கிறோம். 3:1 வாசிக்கும் போது சகல பிரபுகளுக்கு மேலாக என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஆசனத்தை ராஜா உயர்த்தி வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு வந்து என்ன பண்றாரு, இவர் வந்து இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த ஆமான் வந்து எப்படிப்பட்ட குணம் கொண்டவனாக இருந்தான் என்று பார்க்கும்போது 3:5 வாசிக்கும் போது அவன் வந்து என்ன பண்ணான், முர்கதாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாதை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஒரு மூர்க்கம் நிறைந்த ஒரு குணத்தை கொண்டிருந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ அவனுக்கு அந்த மூர்க்கம் நிறைந்த குணம் வந்ததுனால முர்கதாய் மாத்திரம் அவன் அழிக்கிறதுக்கு நினைக்கல, அந்த யூத குலத்தையே, முர்கதாயினுடைய அந்த யூத குலத்தையே வந்து என்ன பண்றாரு, அழிக்கிறதுக்கு வந்து என்ன பண்றாரு, திட்டம் தீட்டுறாரு என்று சொல்லி பார்க்கிறோம். 3:6 அதான் வாசிக்கிறோம். முர்கதாயின் மேல் மாத்திரம் கைப்படுவது அற்பமான காரியம். அப்ப அவனுக்கு வந்து இந்த முர்கதாயை நமஸ்கரிப்பதும் வணங்காததும் ஒரு அற்பமான காரியம் இல்லையா. முர்கதாய் வணங்காததும் நமஸ்கரிக்காததும் ஒரு அற்பமான காரியம். ஆனா என்ன பண்றான், அத வந்து என்ன பண்றான், அவன் வந்து பெரிய விஷயமாக்கி அவன் என்ன பண்றான், தன்னுடைய முர்கதாயை மாத்திரம் அல்ல யூத குலத்தையே அழிக்கிறதுக்கு என்ன பண்றான், ராஜாவினாலே கட்டளை பிறக்கும்படி திட்டத்தை வழிவகுக்கிறான் என்று சொல்லி நாம் இங்க பார்க்க முடியும். சோ அதனால கடைசியில அந்த கட்டளை யூதகுலம் அழிக்கப்படுவதற்கான கட்டளை பிறந்த பிறகு என்ன பண்றான்னு பார்க்கும்போது 3:15 வாசிக்கிறோம். சூசான் நகரம் எல்லாம் என்ன பண்ணிட்டு கலங்கிற்று. பின்பகுதியிலே வாசிக்கும் போது சூசான் நகரம் கலங்கிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அப்ப வந்து என்ன பண்றான், இந்த ராஜாவும் இந்த ஆமானும் என்ன பண்றாங்க, குடிக்கும்படி பாருங்க இந்த இடத்துல வாசிக்கும்படி ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சூசான் நகரமே ஒரு கலக்கத்துல இருக்கு. ஆனா இவர்கள் இருவரும் என்ன பண்றாங்க, குடித்து களிப்பா இருப்பதற்கு என்ன பண்றாங்க, அவங்க களிப்பா இருக்கிறதுக்கு குடிக்கிறார்கள் சொல்லி
பாக்குறோம். சோ ஒரு கொடூரமான ஒரு இந்த ஆமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகதாயை வந்து வணங்குறதும் ஒரு நமஸ்கரியாகிறதும் ஒரு அற்பமான காரியம் இல்லைங்களா? ஆனா அவன் வந்து அத வந்து என்ன பண்றான், ஒரு பெரிய காரியமாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல இல்லையா? ஏன்னா அவனுக்கு வந்து இருக்கிற ராஜ மேன்மை இல்லையா? அவனுக்கு வந்து ஆமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவுக்கு அடுத்தவனா இருந்தான் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு மேன்மை வந்து அவனுக்கு இருந்த போதும் முர்கதாய் வணங்காது நமஸ்கரியாது வந்து ஒரு அற்பமான காரியம். ஆனா அவன் அத வந்து என்ன பண்றான், பெரிய விஷயமாக எடுத்து அத மூர்க்க குணம் வந்து இருந்தவனாக இருந்தபடினால என்ன பண்ணான் கடைசியில உம் முருகதாய்க்கு தான் வெட்டின குழியிலே என்ன பண்ணா அவனை வந்து தூக்கி போடுறதை நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இவன் வந்து 5:11 வாசிக்கும் போது இந்த ஆமானை குறித்து 5:11 வாசிக்கும் போது அவன் ஒரு பெருமைக்காரனாக நம்ம காண முடியும். 5:11 தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் திரட்சியும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். சோ தன் வீட்டாருக்கு வந்து விவரித்து சொல்ற இந்த காரியத்தை நம்ம வந்து இங்க வாசிக்கிறோம். சோ ஒரு பெருமைக்காரனாக இருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாம 6:6 வாசிக்கும் போது 6:6 ஆமான் உள்ளே வந்த போது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையென்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து. சோ இங்க என்ன பெருமையினோட உச்சகட்டம் இல்லையா? என்ன தவிர யாரு வந்து ராஜா வந்து யார கனம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், தன்னுடைய இருதயத்துல பெருமையின் ஒரு உச்சகட்டத்தை தொடர்றதை நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம 5:14 வாசிக்கும் போது தன்னுடைய மனைவி தன்னுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த ஆமான வந்து தவறான வழியில வந்து நடத்துகிறாங்க, அதுக்கு அவன் வந்து ஒத்து போறான் என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்க முடியும். 5:14 வாசிக்கும் பொழுது அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேசும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 மல உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே முர்கதாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு செல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜா உடனே கூட விருந்துக்கு போகலாம் என்று சொல்லி சொன்னார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினாலே தூக்கு மரத்தை செய்வித்தான். சோ இங்க மனைவியும் அவருடைய சிநேகிதர்களும் என்ன பண்றாங்க, தவறான வழியில வந்து நடத்துகிறது, ஆமானை நடத்துற உறவினர்கள் நம்மளுடைய சிநேகிதர்கள் நம்ம தவறான வழியில நடத்தும் போது நம்ம என்ன வந்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமான் வந்து நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம். சோ இந்த ஆமானை குறித்து பார்க்கும்போது நாம் மூர்க்கம் நிறைந்தவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அவன் ஒரு கொடூரமான சூசான் நகரமே வந்து கொடூரமா இருந்த போது அவன் என்ன பண்ணப்பட்டான், குடிக்கிறதுக்கு உட்காருகிறான் என்று சொல்லி நாம் இங்க வாசிக்கிறோம். ஒரு பெருமைக்காரனாக இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த பெருமையின் உச்சகட்டத்திலே அவன் இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். மனைவி மற்றும் சிநேகிதர்களால தவறான வழியில நடத்தி செல்லும் போது இந்த காரியம் நன்றாய் கண்டதினாலே என்ன பண்றான், முருகதாய்க்கு தூக்கு மரத்தை செய்வித்தான் என்று சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம். சோ இப்படிப்பட்ட இந்த ஆமானுக்கு கடைசியில நடந்தது என்ன என்று பார்க்கும்போது முருகதாய் முன்பு என்ன பண்ணப்பட்டான், தாழ்த்தப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த ராஜா வந்து என்ன சொல்றாரு ஆமான்ட்ட, நான் இந்த கணம் பண்ணுகிற பர்சனுக்கு நீ என்னென்ன செய்யணும்னு வந்து ஆமான் வாயிலே கேட்டு அதை போய் நீ யாருக்கு செய்யி, அரண்மனை வாசலிலே இருக்கிற முருகதாய்க்கு போய் நீ என்ன பண்ணு, அதை செய்யி அப்படின்னு வந்து முருகதாய் முன்பாகவே என்ன பண்றாரு, இந்த ஆமான் தாழ்த்தப்படுகிறதை நாம இங்க பார்க்க முடியும். அதனால 6:12 வாசிக்கும் போது அப்படி அவன் செஞ்சுட்டு முருகதாய்க்கு எல்லா மரியாதையும் கணத்தையும் கொடுத்துட்டு அவன் வீட்டுக்கு வரும்போது எப்படிப்பட்டவனாக வரான் என்று பார்க்கும்போது ஒரு 6:12 வாசிக்கிறோம், ஒரு சஞ்சலம் உள்ள பர்சனாக, ஒரு முக்காடிட்டு கொண்ட ஒரு மனிதனாக வருவதை நாம என்ன பண்றோம் இங்க பார்க்க முடியும். 6:13 என்ன பண்றாங்க, 6:13 வாசிக்கும் போது இப்பொழுது அந்த மனைவி, அதாவது தவறாக வழிநடத்தின மனைவி மற்றும் சிநேகிதர்கள் என்ன பண்றாங்க, ஆமானை கைவிடுகிறதை நாம இங்க வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாம 7:6 வாசிக்கும் போது அதாவது ராஜாத்தி வந்து தன்னோட விருந்துக்கு தன்னையும் ராஜாவோட என்ன மட்டும்தான் விருந்துக்கு அழைத்திருக்கிறாள் என்று சொல்லி பெருமை கொண்ட அந்த ஆமான் வந்து ராஜாத்தி வந்து எஸ்தர் வந்து ராஜாவுக்கு முன்பாக அந்த சத்துரு யார் என்று சொல்லுகிறாள், ஆமான் தான் அந்த சத்துரு என்று சொல்லும் போது அவன் என்ன பண்றான், திகில் அடைகிற ஒரு அனுபவத்தை கடந்து செல்கிறான். ராஜாத்தி இந்த சத்துரு யாரும் இல்ல, இந்த ஆமான் தான் அந்த சத்துரு என்று ராஜாவுக்கு முன்பாக சொல்லும் போது ஒரு திகில் அடைகிற ஒரு அனுபவத்தை வந்து என்ன பண்றான், கடந்து செல்கிறதை நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம 7:10 வாசிக்கும் போது அவன் வந்து என்ன பண்றான்,
தான் வெட்டிய, அதாவது முர்கதாய்க்கு வெட்டிய தன்னுடைய தூக்கு மரத்திலே என்ன பண்றான், அவனும் கொல்லப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அவன் நினைத்த பொல்லாப்பு, அதாவது அவன் நினைத்த அந்த பொல்லாத யோசனையே என்னாச்சு, கடைசீட்டுல அவனோட தலையின் மேல வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன விஷயம் இல்லையா, அவனை மூர்க்கம் நிறைந்ததாக மாறிடுச்சு. அது என்னன்னா, முர்கதாய் வணங்கல, நமஸ்கரிக்கல. இது அவனுக்கு ஒரு அற்பமான காரியம்னு அவன் தான் சொல்றான். ஏன்னா முர்கதாயை மாத்திரம் கொள்ளுவது எனக்கு அற்ப காரியம் என்று சொல்றான். சோ அந்த அற்ப காரியத்தை அவன் பெருசாக்கினதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவனுக்கு இருந்த ராஜ மேன்மையெல்லாம் விட்டுட்டு அந்த அற்ப காரியத்தை வந்து பெருசாக்குனதுனால அவன் கடைசீட்டுல என்ன பண்றான், அவனுடைய பொல்லாத யோசனையினால என்ன பண்றான், அவன் வந்து அழிந்து போகிறதை நம்ம வந்து ஆமான் வாழ்க்கையில நம்ம காண முடியும். சோ நம்மளும் கூட அநேக தரம் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம மேன்மையான ஆசீர்வாதங்கள் இல்லைங்களா, நம்ம மேன்மையான ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு எவ்வளவோ கொடுத்திருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அற்பமான காரியத்தில் நம்ம வந்து கண்ணோக்கமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆமானை போல நம்மளும் என்ன பண்ணப்படுவோம், வழிநடத்தப்படுவோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ நம்ம வந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை, அதாவது சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, யாராச்சும் நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணல, யாராச்சும் நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணல, நம்ம உறவினர்களோ சிநேகிதர்களோ நம்மளுடைய வேலை ஸ்தலங்கள்ல நம்ம கூட வேலை செய்யறதுல நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணலாம், நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப அவங்கள மேல கோபம் அடைந்தவர்களாக வந்து இருப்போம். சோ இந்த ஆமானும் அப்படிப்பட்ட அந்த ஊழியக்காரனா இருந்த முர்கதாயை வந்து மரியாதை கொடுக்காதனால அவன் ஒரு பெரிய ஒரு அழிவை கண்டான் என்று சொல்லி, அத ஒரு பெரிய காரியமாக அவன் எடுத்துக்கொண்டதுனால வந்து என்ன பண்றான், அழிவை கண்டான் என்று சொல்லி நாம் இங்க பார்க்க முடியும். சோ இந்த ஆமானை குறித்து நாம் பார்க்கும்போது அவரை கூடாத ஒரு குணாதிசயங்களை நாம் இங்க பார்த்தோம். அடுத்ததாக நான் இங்க சொல்லல, 4 பாத்திரங்களை மாத்திரம் சொன்னேன். இங்க அனதர் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா கர்த்தர். அதாவது இந்த எஸ்தர் புத்தகத்துல வந்து கர்த்தர் தேவன் என்ற ஒரு வார்த்தை எங்குமே வந்து இல்ல. இந்த எஸ்தர் புத்தகம் முழுமையும் நீங்க வாசிக்கும் போது கர்த்தர், தேவன், ஆண்டவர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எங்கேயுமே இல்லை. ஆனா ஒவ்வொரு காரியத்திலயும், ஒவ்வொரு நிகழ்விலையும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் செய்த அதிசயமான வழி நடத்துதலும் அவருடைய பிரசன்னமும் இருந்ததை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும் இல்லையா. சோ எதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, எஸ்தரை வந்து ராஜாத்தி ஆக்கினது, ஒரு அடிமை பெண்ணை வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த பெர்சியா நாட்டுக்கே ராஜாத்தி ஆக்கினதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். சோ அது மட்டும் இல்லாம முர்கதாய், ஒரு ஊழியக்காரனாக இருந்த முர்கதாயை வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து உயர்த்தினதை நம்ம வந்து பார்க்க முடியும். சோ கர்த்தர் முன்பு தன்னை வந்து கர்த்தர் அந்த கனம் பண்ண அந்த முர்கதாயை வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, ராஜாவுக்கு அடுத்தவனாக பெரியவனாக வந்து வைத்து என்ன பண்றாரு, கனம் பண்ணுகிறத நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கனம் பண்ணுகிற இந்த முர்கதாய்க்கு கிடைத்த அந்த கணத்துல வந்து உயர்வுல வந்து பார்க்கும்போது, ராஜாவுக்கு ஒரு நாள்ல நித்திரை வராம இருந்துச்சு. அந்த நித்திரை வரவிடாமல் பண்ணினது யாரு, கர்த்தர். சோ அப்ப அந்த நித்திரை வரவிடாமல் பண்ண அந்த நேரத்துல அவர் என்னத்தை வாசிக்கிறாரு, அந்த கால வருத்தமான புஸ்தகத்தை வாசிக்கிறார். அந்த புத்தகத்தை வாசிக்கும் போதுதான் முர்கதாய்க்கு இப்படிப்பட்ட ஒரு கணத்தை பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம வந்து பார்க்கிறோம். சோ அப்படிப்பட்ட ஒரு நித்திரையை வரவிடாமல் பண்ணது, ராஜாவுக்கு வரவிடாமல் பண்ணது யார் என்று பார்க்கிறோம், கர்த்தர் என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அதாவது ராஜாத்திக்கு முன்பாக தன்னோட உயிருக்காக என்ன பண்றான், ஆமான் வந்து விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான் இல்லையா. அந்த விருந்துல வந்து தன்னுடைய நீதான் அந்த சத்துரு என்று ஆமான சொன்ன போது அந்த ராஜாத்தி எஸ்தருக்கு முன்பாக அவன் என்ன பண்றான், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான். தன்னோட உயிரை காப்பாற்றும்படி என்ன பண்றான், ராஜாவினுடைய கைக்கு தன்னோட உயிரை காப்பாற்றும்படி என்ன பண்றான், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனா அவன் வந்து பலவந்தம், அதாவது ராஜாத்தியை பலவந்தம் பண்ற மாதிரி ஒரு காட்சி அளிச்சது யாருக்கு, ராஜாவுக்கு ஒரு காட்சி அளிக்கப்பட்டது. அது யாருன்னு என்று பார்க்கும்போது, அதற்கு பின்னாக இருந்து செயல்பட்டவர் யார் என்று பார்க்கும்போது கர்த்தர் என்று நாம இங்க பாக்குறோம். சோ தன்னுடைய பிள்ளையை வந்து முர்கதாய்க்கு தன்னுடைய பிள்ளையாகிய முர்கதாயை வந்து என்ன பண்றாரு, ஆமான் செய்த தூக்கு மரத்திலே வந்து ஆமானையே வந்து போட்டது யார் என்று பார்க்கும்போது தேவன் என்று சொல்லி நாம் இங்க பார்க்க முடியும். சோ அது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி நம்ம வாசிக்கும் போது ஆமானுடைய குமாரர்களும் என்ன பண்றாங்க, கொல்லப்படுறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். சோ இந்த கலங்கி இந்த சூசான் நகரம் இப்பொழுது என்ன பண்ணுது, ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது என்று சொல்லி நாம் இங்க பாக்குறோம். இந்த சூசான் நகரம் வந்து இந்த காலத்துல கலங்கின அந்த சூசான் நகரம் இப்ப மகிழ்ச்சியினால ஆர்ப்பரிக்கிறது நம்ம இங்க பார்க்க முடியும். அதனால அங்க பூரிம் என்ற ஒரு பண்டிகையை வந்து கொண்டாடுகிற நினைவு நாளாக வந்து என்று என்ன பண்றாங்க, இன்றும் கூட கொண்டாடுகிறதை நாம் வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம யூதர்கள் வந்து தங்கள் பகைஞரை வந்து இங்க மேற்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுவும் ஒரு அந்நிய தேசத்திலே இருந்த அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, தன்னுடைய பகைஞரை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ காரியம் எல்லாம் மாறுதலாய்
முடிந்தது என்று சொல்லி நாம இங்க பாக்குறோம். சோ காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் வந்து இந்த இந்த காரியங்களுக்கு பின்பாக இருந்ததை நாம என்ன பண்ண முடியும், வந்து நாம் உணர முடியும் இல்லைங்களா? இது ஒரு தேவன் தான் இது எல்லாவற்றையும் நடத்தினார் என்பதுக்கு இந்த புத்தகத்துல வந்து என்ன பண்ணுது, எல்லா காரியங்களும் என்ன பண்ணுது, ஆதாரமாக இருக்கிறது நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும் என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கிறோம். சோ கர்த்தர் தேவன் என்ற வார்த்தை இந்த புத்தகத்துல இல்லை என்றாலும் தேவன் பின்பாக தன்னுடைய ஜனங்களுக்கு பின்பாக இருந்து செய்த எல்லா அதிசய வழிநடத்தலையும் எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கும்போது தேவன் வந்து நிஜமாலுமே அங்க எப்படிப்பட்டவர் என்பதை நாம் வந்து உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் இங்க பார்க்க முடியும். சோ நம்ம இன்றைக்கு நாம பார்த்த காரியங்களிலே பின்பற்றக்கூடிய பின்பற்றக்கூடாத இரண்டு பாத்திரங்களை நாம் வந்து பார்த்தோம். கர்த்தர் வந்து இந்த காரியங்களை நாம் வந்து மனதில் நிறுத்தி வஸ்தியை போலவும் ஆமானை போலவும் நம்ம வந்து பின்பற்றக்கூடாத சில காரியங்களையும் எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். எஸ்தரை போலவும் ஒருகதாய் போலவும் கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு காரியத்தையும் நாம் இங்க இந்த செய்தியின் மூலம் பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் தான் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் இருதயத்திலே இந்த வசனங்கள் மூலம் கிரியை செய்வாராக. கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக. ஆமென்.